உளவியல் சம்பந்தமாக மனநலம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களை அழைத்து வந்து மாணவர்கள் முன்னாடி பேச வைக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க மாணவர்கள் மத்தியில் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் சொல்லல, இதெல்லாம் ஒரு ஒன் டைம் ஜாக்பாட். ஃபார் வாட்? எதுக்கு? உங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? நாளை போய் இங்க இருக்கிற யாரும் எங்க வந்துடக்கூடாது, எங்க ஏரியா பக்கம் வந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரே நல்ல நோக்கத்துக்காக தான் என்ன பண்றாங்க, இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் லூஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றது உண்டா? யாரெல்லாம் கிறுக்கு அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லிருக்கீங்களா? ஓகே. யாரெல்லாம் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை எல்லாருமே? படத்துல சொல்றாங்க, பாப்பா துக்கத்தை கூட எப்படி சொல்லுது, பாப்பா துக்கத்தை கூட தூக்கலா சொல்றது எப்படி சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கெல்லாம் பைத்தியம் தான், நான் தான் மெண்டல் தான், நான் தான் இருக்குதான், எல்லாருமே நாங்க டெய்லி அப்படிதான் பேசிக்கிறோம் அப்படிங்கறத கூட எவ்வளவு அழகா சந்தோஷமா சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அப்படிதான். அப்ப நீங்க எல்லாம் எங்க இருக்க வேண்டிய ஆட்கள், எங்க இருக்க வேண்டிய ஆட்கள், எங்க வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரே யூனிஃபார்ம். அதனாலதான் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம். பச்சை கலர் ப்ளூ கலருக்கு பதிலா என்ன கலர் கொடுத்திருக்காங்க? என்ன கலர்? ரோஸ் கலர் தான் கொடுத்திருக்காங்க. என்றால் நீங்கள் யார்? நீங்கள் யார்? ஸ்டூடெண்ட்ஸ். அப்படிதான். மாணவர்களா? உண்மையிலே மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா அல்லது இளைஞர் மத்தியிலேயே நோயாளிகள் நிறைய பேர் உருவாகி கொண்டிருக்கிறார்களா? ஒரு உரைநடை கவிதை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாசிக்கணுமா? இன்றைய இளைஞர்களின் சிந்தனை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கிறது. அதான் எங்களோட டைட்டில். இன்றைய இளைஞர்களின் சிந்தனை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா அல்லது வெறுமனே சிரிக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா? இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா அல்லது வெறுமனே சிரிக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா? எப்படி இருக்கிறாங்க? சிந்திக்கும் தன்மை உடையவர்களா? சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருந்தால் அவர்களது சிந்தனை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கின்றன? இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருந்தால் அவர்களுடைய சிந்தனை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கின்றன? இளைஞர்களே, உங்கள் சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது இன்ஸ்டா வலைகளில் சிக்கி எங்கே? இளைஞர்களே, உங்கள் சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது இன்ஸ்டா வலைகளில் சிக்கி சிறகுகள் முறிந்து வீழ்ந்து கிடக்கின்றனவா? இளைஞர்களே, உங்கள் கற்பனை குதிரை, இளைஞர்களே, உங்கள் கற்பனை குதிரை எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது? ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது பூமி எனும் மாபெரும் மரக்கணால் கடிவாளம் இடப்பட்டு கட்டுண்டு இருக்கிறதா? இளைஞர்களே, உங்கள் சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வாயடித்துக் கொண்டிருக்கிறதா? இளைஞர்களே, உங்கள் கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது பப்ஜி ஃப்ரீ ஃபயர் சுடலில் சிக்கி சின்னாபின்னம் ஆகி கொண்டிருக்கிறதா? இளைஞர்களே, உங்களுடைய சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கிறதா இல்லை பப்ஜி ஃப்ரீ ஃபயர் போன்ற சுடலில் சிக்கி சின்னாபின்னம் ஆகி கொண்டிருக்கிறதா? சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும், சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும் இந்த உலகம் என்ன பெயரிட்டு அழைக்கும் தெரியுமா? சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும் இந்த உலகம் என்ன பெயரிட்டு அழைக்கும் தெரியுமா? என்ன பெயரிட்டு அழைக்கும்? மாணவர்கள் என்றால் மன நோயாளிகள் என்றால், மாணவர்கள் என்றால் மன நோயாளிகள் என்றால் நீங்கள் யார்? 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 என் அன்பு இளைஞர்களே, உங்கள் சிந்தனை சிறகுகள் உங்கள் சொந்த விரல்களாலே முறிக்கப்பட்டு செல்போன் சமூக வலைதளங்களுக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. கற்பனை குதிரைகளோ இங்கே பார் வசதி உண்டு என்பதை மட்டுமா தேடி செல்கிறது. கற்பனை குதிரைகளோ இங்கே பார் வசதி உண்டு என்பதனை மட்டுமா தேடி செல்கிறது. கஞ்சா முதல் காஞ்சனா வரை நாடி செல்கிறது.
மூளையோ கழுத்தறுத்தான் கோழி கொண்டையின் மண்டை ஓட்டு சவப்பட்டிக்குள்ளே வைத்து மூடப்பட்டிருக்கிறது. மூளையோ கழுத்தறுத்தான் கோழி கொண்டையின் மண்டையோட்டு சவப்பட்டிக்குள் வைத்து மூடப்பட்டிருக்கிறது. எண்ணங்கள் யாவும் கூகுள் சர்ச்சிலேயே காலத்தை தள்ளுகிறது. துப்பட்டாவுடன் சேர்ந்து துணையும் ரேஸ் பைக்கில் பறக்கிறது. சினிமாக்காரர்களே கண்மூடித்தனமாக நம்புகிறது. இன்ஸ்டா ரீல்ஸிலேயே சுய இன்பம் காண்கிறது. ஆம், அக்காக்கள் பலரையும் பின்தொடர்ந்து இன்ஸ்டா ரீல்ஸிலேயே சுய இன்பம் கொள்கிறது. மோகத்தை காதல் என கொஞ்சமும் பகுத்தறிவின்றி பாடம் எடுக்கிறது. சக மாணவனை புருஷன் என்கிறது. சக மாணவியை பொண்டாட்டி என்கிறது. சக மாணவனை புருஷன் என்கிறது. சக மாணவியை பொண்டாட்டி என்கிறது. தாடி வைத்திருந்தால் பிடிக்கும் என்கிறது. கேடியை தான் காதலிப்பேன் என்று திமிர்கிறது. தாடி வைத்தால் பிடிக்கும் என்கிறது. கேடியை தான் காதலிப்பேன் என்று திமிர்கிறது. மேக்கப் இன்றி வெளியே வரமாட்டேன் என்கிறது. மேக்கப் இன்றி வெளியே வரமாட்டேன் என்கிறது. ஆனால் 19லேயே ஓடி போகிறது. ஆம், வெறும் 19லேயே வீட்டை விட்டு ஓடி போகிறது. பிஞ்சிலேயே பலதாரம் கொண்டிருக்கிறது. பிஞ்சிலேயே பலதாரம் கொண்டிருக்கிறது. பெற்றோர்களை சற்றும் நினையாது இருக்கிறது. பெரும் பணக்கார வாழ்க்கை வாழ நினைக்கிறது. பெற்றோர்களை சற்றும் நினையாது இருக்கிறது. பெரும் பணக்கார வாழ்க்கை வாழ நினைக்கிறது. பன்னாடையில் இருந்து பெண்ணாடைக்கு வந்திருக்கிறது. முழுக்கால் சட்டையை ஊர்கால் மாட்டி மாணவ சமூகத்தில் இருந்து விலகியும் நிற்கிறது. பல ஜாதி மத அடையாளங்களை காட்டி பிழைத்திடலாம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது போலும் வாகனம் ஓட்டி. ஆம், எப்படியும் பிழைத்திடலாம் என்கிற நம்பிக்கை மட்டுமே இருக்கிறது போலும் வாகனம் ஓட்டி. ஆனால் இதையெல்லாம் இல்லையடா வாழ்க்கை என்பதனை இவர்களுக்கு யார்தான் காட்டிடுவார் சுத்தி? இவையெல்லாம் இல்லையடா வாழ்க்கை என்பதனை யார்தான் காட்டிடுவார் சுத்தி? யார் காட்டுவார்? காட்டுற யார் இருக்காங்களா? 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 யார் இருக்கா? யார் இருக்கா? நாய் வளர்த்து பார்த்துருக்கீங்களா? என்னென்ன நாய் வளர்க்குறாங்க? வேட்டை நாய், டாபர்மேன், லேப், வேற ஜெர்மன் ஷெப்பர்ட். ஓகே, லேப் டாக் அதெல்லாம் சொல்லி வளர்க்குறாங்க. திருநெல்வேலியில கொஞ்சம் நாய்கள் வளர்க்குறாங்க. அந்த நாயெல்லாம் உங்க ஊர்ல உங்க வீட்டுல வளர்க்குறாங்கன்னு பாருங்க. செத்த நாய், விளங்காத நாய், உருப்படாத நாய், சோபாரி நாய், கடி நாய், வெறி நாய், தெருப்பொறுக்கி நாய் இருக்கா? வளர்க்குறாங்களா? எங்க வளர்க்குறாங்க? எல்லா வீட்லயும் வளர்க்குறாங்களா? எந்த நாய் அது? எந்த நாய் அது? நாய் எல்லாம் எங்க வச்சிருக்கணும்? அப்போ பள்ளிக்கூடத்துக்கு நீங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்புகிறார்களா, நாய் குணம் உள்ளவர்களை அனுப்புகிறார்களா? என்ன ஒரு தைரியம் அந்த நாய் நான் தான் சொல்றதுக்கு? அப்படிதானா? அப்படிதானா? ஊர்ல யார் யாருக்கு என்னதான் வரலாம்? ஊர்ல யார் யாருக்கு நம்ம என்ன வரலாம்? என்ன வருது? ஆனா யாருக்கு வந்து தொலைய மாட்டேங்கிறான்? யாருக்கு வந்து தொலைய மாட்டேங்குது? என்ன கொடுமை சார்! வீட்டுல இருக்கிற அம்மாவையும் அப்பாவையும் எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? பேய் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானா? அப்படிதானா? நீ எல்லாம் என்கிட்ட பேசாதேம்மா, நீ எல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லாத, டச் மீ நாட் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? டச் மீ நாட், என்ன தொடாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அப்படிதானா? வீட்டுல பெற்றவங்களாலே உங்களை தொட முடியல, பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களாலும் உங்களை தொட முடியவில்லை, கல்லூரிகளில் பேராசிரியர்களாலும் உங்களை எதுவும் செய்ய முடியும். தொடாத அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றவர்களை பார்த்து தொடாதன்னு சொல்றாங்க. அடுத்த வார்த்தை என்னது? டீச் மீ நாட். அப்படின்னு என்னது? அப்படின்னு என்னது? நீ ஒண்ணு எனக்கு ஒண்ணு சொல்லி, நீ சொல்லி நான் ஒண்ணும் கேட்க வேண்டாம். அப்படின்னா டச் மீ நாட்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி போயிருக்குது? டீச் மீ நாட், நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. இப்ப அடுத்த லெவல் எங்க போயிருக்காங்க? வாட்ச் மீ நாட் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாட்ச் மீ நாட் என்னது? என்ன எங்க போனாலும் பின்னாடியே வந்து வேவ் பார்த்துக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டே இருந்தா, செல்போனை நான் பேசிக்கிட்டே இருந்தா எங்கேயும் போயிடணும், யாரையும் போயிடணும், நான் தப்பா தான் பார்ப்பேனும் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாட்ச் மீ நாட் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளைங்க யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்குது?
catch me not அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதாவது சொல்லுவாங்கல்ல, சிலுக்கு சிக்கும் சிலுவுக்கு சிக்காது. அதான் எத்தனை லாக் போட்டு வச்சிருக்குது? எத்தனை லாக்மா? லாக் போட்டு வச்சிருக்கீங்களா? எதுக்கு லாக் போட்டு வச்சிருக்கீங்க? மொபைலுக்கு. மொபைலுக்கு மட்டுமா லாக் போட்டு வச்சிருக்கீங்க? எதுக்கெல்லாம் லாக் போட்டு வச்சிருக்குது? எதுக்கெல்லாம்? கேலரிக்கு ஒரு லாக், இன்ஸ்டாவுக்கு ஒரு லாக், வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக், ஃபேஸ்புக்கு ஒரு லாக், பர்சனல் சாட்டுக்கு, நார்மல் மெசேஜுக்கு கூட ஒரு லாக். வீட்டுக்கு கேஸுக்கு ஒரு ஓடிபி வந்தா என்ன பண்ண முடியல? அன்லாக் பண்ணி சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? கேட்ச் மீ நாட், என்ன பிடிச்சிருவ நீ அப்படின்னா. அதையும் தாண்டி யார் கண்டுபிடிக்கிறா? யார் கண்டுபிடிக்கிறா? தம்பி தங்கச்சி வேலை பார்க்குறது பெரிய எதிரி. அப்படின்னா மாற்றுறதே யாரெல்லாம்? எம்மோ அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? உனக்கு உன் மொபைல் என்ன பண்ணிட்டு இருக்கா, உன் மொபைல் எங்க போயிட்டு இருக்கா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியுமான்னு சொல்லிட்டு யாரு கேட்ச் பண்ணிட்டு இருக்கா? யாரு? சொந்த தம்பிகளாலே சூனியம் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படிதான் சொந்த தங்கையாலும் சொந்த அக்காவாலும் சூனியம் வைக்கப்பட்டு. அப்படிதான். ஆனா என்ன ஆயிடும்? டிச் மீ நாட். டிச் மீ நாட்னு இருக்கு. நம்ம வாழ்க்கை எதுக்குள்ள விழுந்துடக்கூடாதான், சாக்கடைக்குள்ளேயோ குழிக்குள்ளேயோ விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்கலாம். அப்படின்னா டச் மீ நாட், டீச் மீ நாட், வாட்ச் மீ நாட், கேட்ச் மீ நாட். இப்படி இருந்தா டீச் மீ நாட் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? வாழ்க்கை எங்க போவோம்? வாழ்க்கை எங்க போவோம்? படுகுழியில பாதாளத்துக்கு தான் போகுமா? போகாதா? போகுமா? போகாதா? போகும். சோ இளைஞர்களே, உங்களுடைய பாதை எதை நோக்கி இருக்கிறது? இருந்து காலேஜ் முடிஞ்சு நீங்க வெளியே போறீங்க, ஓகேவா? சொக்க முடிவுக்கு போகணும் அப்படின்னா இந்த பாதைக்கு போகணுமா, இந்த பாதைக்கு போகணுமா? இங்க இருந்து காலேஜ் விட்டு வெளியே போன பிறகு தட்டார்மடம் போகணும். வலது பக்கமா போகணுமா, இடது பக்கமா போகணுமா? வலது பக்கமா போகணுமா, இடது பக்கமா போகணுமா? வலது பக்கமா போகணும். நீ வலது பக்கமா போறதுக்கு பதிலா இடது பக்கமா சொக்க முடிவு பாதை நோக்கி இல்ல படுக்க போற பாதை நோக்கி வேகமா போற. will you reach your destination? நீ உன்னுடைய இலக்கையோ நீ போய் சேர வேண்டிய இடத்தையோ அடைவியா? அடைவியா? ஏன்? 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 தட்டாரோட போகணும்னா எந்த பாதைக்கு போகணும்? வலது பக்கமா போகணும். அப்படிதான். வடக்கு பக்கத்துக்கு போகணும்னா இடது பக்கமா போகணும். வடக்கு பக்கத்துக்கு போக வேண்டிய பாதைக்கு நீ வலது பக்கமா தட்டார்மடம் நோக்கி போன அப்படின்னா will you reach your destination? நீங்க எதை எழுதுகிறீங்களா? இல்ல. ஏன்? நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதை வேறு. சரியா? அப்ப அந்த பாதையில நீங்க வேகமா போய் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வெஹிக்கிள்ஸ் மாத்தி போய் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சைக்கிள்ல போறதுக்கு பதிலா பைக்ல போறீங்க, பைக்ல போறதுக்கு பதிலா கார்ல போறீங்க. will you reach your destination? never. why? நீ போகும் பாதை தவறாக இருப்பின் அங்கே நீ வேகமாக போய் பயணிகளை வாகனங்களை மாற்றி செல்லும் பயணிகளை. அதுவே சரியான பாதையில் நீ நிதானமாக நிறுத்தி சென்றாலும் என்ன பண்ண முடியும்? இன்னைக்குல ஒரு நாள் you will reach your destination. You will reach your destination. ஓகேவா? சோ நம்ம ஏற்கனவே ஒரு கவிதை வாசிச்சோம் இல்லையா? இதெல்லாம் இல்லையடா வாழ்க்கை என்பதை யார்தான் இருக்கிறார்? யார் இருக்கிறா? சுட்டி காட்டுறதுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. பட் அதை நாம கேட்கிறோமா? சொன்னதே சொல்லாதமா. என்ன சொல்றோம்? சொன்னதையே சொல்லாத. ஏன்? என்ன ரெக்கார்டு மாதிரி? என்ன ரெக்கார்டு மாதிரி? தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லாத. அப்படிதான் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன மென்டலான அம்மாவையும் அப்பாவையும் கேட்கிறாங்க. அப்படிதான் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீ என்ன லூசான்னு யார் கேட்கலாம்? பெத்தவங்க மாத்தி மாத்தி கேட்டு பிள்ளைங்க பெத்தவங்களை லூசுன்னும் பெத்தவங்க பிள்ளைங்களை மென்டல்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குது? அது ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு இல்லையா? யாரா வெத்தலை பட்டி பார்த்துருக்கீங்க? வெத்தலை பட்டி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? வெத்தலை பட்டி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அது பார்த்துருக்கீங்களா? ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு என்ன இருக்குது? வெத்தலை பெட்டி இருந்துச்சு. அப்படிதான். அந்த பெட்டி இன்னைக்கு என்ன பெட்டியா மாறி இருக்குது? அந்த பெட்டி இன்னைக்கு என்ன பெட்டியா மாறி இருக்குது?
ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு வெத்தலை பெட்டி இருக்குது. அந்த பெட்டி நீங்க என்ன பெட்டியா மாறி இருக்குது? மாத்திரை பெட்டியா மாறி. பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா இல்லையா? அந்த மாத்திரை பெட்டியெல்லாம் எங்க இருக்குது? பாத்துருக்கீங்களா இல்லையா? பாக்குற அப்படின்னா உங்க வீட்டு ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா இல்லையா? அதுலதான் நீ பிறந்த காலத்துல உள்ள சிறப்புல இருந்து இனி அடுத்த காலத்துக்குள்ள சிறப்பு வரையும் டேப்லெட்ஸ் வரைக்கும் எங்கதான் இருப்பாங்க? அங்கதான் வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப நேற்று வெற்றிலை பெட்டி, இன்று மாத்திரை பெட்டி. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு ஓப்பனிங்கே எங்க கடை போடுறீங்க? சவப்பட்டிக்காக இவ்வளவு பாடுபடுது. உங்க கோஆர்டினேட்டர்லாம் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றாங்க. முன்னாள் மாணவர்களாம் சேர்ந்து பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கவா நேற்று வெற்றிலை பெட்டி, இன்று மாத்திரை பெட்டி, நாளை சவப்பெட்டி சொல்லல. அது என்ன இருக்கக்கூடிய மாத்திரை பெட்டி எப்படிதான் இருக்கு? சவப்பெட்டி ரேஞ்சிங் தான். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அதுவே சவப்பெட்டி மாதிரி தான். ஓகே, நேற்று வெற்றிலை பெட்டி, இன்று மாத்திரை பெட்டி, நாளை அதாவது கொரோனா இருக்கு தெரியுமா? கொரோனா சாவு பயத்தை காமிச்சிருச்சு பரமா. யாரு இந்த சாவு பயத்தையும் சவப்பெட்டி வாங்கி வைக்கிற படத்தை யாரு காமிச்சிட்டா? கொரோனா 2020 காமிச்சிட்டா இல்லையா? காமிச்சு. அப்ப என்ன பெட்டி இருக்கணும்? ஆக்சுவலா நீ கூட வரும்போது ஒரு மாணவர் பிரின்சிபலை பார்க்க வந்திருந்தார். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, மீட்டிங் முடிச்சுட்டு வந்து என்ன பாரு, அது வரைக்கும் நீ எங்க இருக்கு சொன்னாரு. எங்க இருக்க சொல்லியிருப்பாரு? எங்க இருக்க சொல்லியிருப்பாரு? லைப்ரரியில. ஓகேவா? அஞ்சல் பெட்டியும் அஞ்சல் அறை பெட்டியும் இனிமே என்ன இருக்கு? எங்க இருக்கணும்? எல்லார் வீட்லயும் இருக்கணும். ஓகேவா? நிறைய அஞ்சல் நூல்கள் வாங்கி என்ன பண்ணணும்? படிக்கணும். படிப்பீங்களா? 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 வாங்க சார். படி படிக்கிற வார்த்தையை கேட்டாலே எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அப்படி பத்திக்கிட்டு வருதா இல்லையா? பள்ளிக்கூடத்துல போகும்போது என்ன சொல்றாங்க வீட்டுல? படி படி படினாங்க. அவ்வளவுதான். பள்ளிக்கூடத்துல படிச்சு முடிச்சு காலேஜுக்கு வந்தாச்சு. இங்க வந்து என்ன சொல்றாங்க? படி 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 படி. படி 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 படிக்கிற வார்த்தை கேட்டாலே எப்படி இருக்குது? பயங்கரமா காண்டாக எரிச்சலா இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம் படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எரிச்சலா? யாருக்கு? எல்லாருக்கும் இருக்கும் சார். ஆனா நாங்க யாரும் என்ன பண்ண மாட்டோம்? கைய தூக்க மாட்டோம். மேக்கப் பைய கூட தூக்குவோம். ஆனா நீங்க கேள்விக்கு எங்க சொந்த கைய தூக்கி காட்ட மாட்டோம். ஒரு சின்ன கேள்வி, வெற்றிக்கு எத்தனை படிக்கிறோம்? லைஃப்ல நாம கண்டிப்பா வெற்றி அடைய வேண்டும். அந்த வெற்றி அடைவதற்கு எத்தனை படிக்கிறோம்? 4 படிகள். தமிழ் பெரிய பாராட்டு கொடுக்கலாமா? வேற ஒரு தரம் சொல்லுங்க. எத்தனை படிகள் இருக்குது? எண்ணிக்கை இல்லையா? எண்ணிக்கையில இல்ல. அதனாலதான் ஒரு பயிரில அதுல ஏற மாட்டேங்குது. அப்பா அப்படின்னா இவ்வளவு படியா இல்ல, நான் எங்க ஏற? பிசிக்ஸா, சயின்ஸா, காமர்ஸா, எக்கனாமிக்ஸ்? அப்பா அப்படின்னு. அதனால அதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா 2 hours 3 hours 4 hours கண்டினியூஸா என்ன பார்க்க முடியும்? ரீல்ஸ் பார்க்க முடியும், ஸ்டோரிஸ். ஆனா வெற்றிக்கு பல படிகள் இருக்குது. அதை பார்த்து மலைக்கதான் முடியும். ஓகே, ரைட். வேற முயற்சி, வெரி குட். தோல்வி, லட்சியம், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. வெற்றி, தோல்வி, தன்னம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி, நம்பிக்கை. நிறைய படிகள் அடிக்கடிக்கு ஒவ்வொருவரால் வைக்கப்படுவதனால்தான் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த படியில ஏற. ஓகேவா? வெற்றிக்கு சிம்பிளா நான் சொல்லித்தரேன். ஒரே ஒரு படிதான். ஒன் அண்ட் ஒன்லி. ஒரே ஒரு படிதான். அந்த படிக்கு ஸ்பெல்லிங் சொல்றேன். ஒண்ணு எழுதிடுங்க அப்படின்னா பிரெயின்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு அதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. மூளையில ஏற்பிட்டா மட்டுமே போதும். ஓகேவா? அந்த படிக்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா படி 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 படி. படி என்பது மட்டுமே வெற்றிக்கான ஒரே படி. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே படி 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 படிச்சா 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 படிச்சாலே சொல்லிட்டு இருக்காங்க. படிப்பீர்களா? படிப்பீர்களா? ஏன் படி மட்டுமே வெற்றிக்கான ஒரே படி? கற்றுக்கொள்கிறோமா இல்லையா? கற்றுக்கொள்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்? லேர்ன். அப்படின்னா லேர்ன் ஸ்பெல்லிங் என்ன?
BN L போர்டுன்னு சொல்லுவோம். நீங்க அந்த L போர்டு எல்லாம் என்ன போர்டா இருக்கு? லவ் போர்டா இருக்கு. லேன் போர்டா இருக்குன்னா லவ் போர்டா இருக்கு. இப்போ அந்த லேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் என்ன? LEARN. ஓகேவா? ஏன் L போர்டா இருக்கணும் அப்படிங்கற சொல்றேன்னா இந்த லேன் அப்படிங்கிற விஷயம் கற்றுக்கொள்ளணும். ஓகேவா? இந்த லேன்ல if you remove the word L அந்த L நீக்கி பாருங்க என்ன இருக்கு? Yearn. ஏன் ஸ்பெல்லிங் என்ன? EARN. ஏன்னா என்ன மீனிங்? ஏன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? சம்பாதிக்க. நீ எதுக்காக படிக்கிற? படிச்சு என்ன ஆக போற? என்ன ஆகணும்னா we are going to earn. அதுதான். If you want to earn, then you have to learn. If you want earning, you have to improve your learning. ஓகேவா? சோ அதனால தான் என்ன பண்றாங்க? படி 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 மந்திரமா சொல்லிருக்காங்க. மந்திரம் படிக்குமா தந்திரம் படிக்குமா? மந்திரம் படிக்குமா தந்திரம் படிக்குமா? மந்திரம் படிக்குமா தந்திரம் படிக்குமா? மாத்தி மாத்தி சொன்னா அதுக்கு பேர் என்னது? தந்திரம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா அதுக்கு பேர் என்னது? மந்திரம். கோயில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெபம் பண்ணும் போதோ பூஜை பண்ணும் போதோ ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். அதனா மாத்தி மாத்தி பேசினா அது தந்திரம் என்று சொல்வாங்க. அப்ப மந்திரம் படிக்குமா தந்திரம் படிக்குமா? மந்திரம் தான் படிக்கும். வெற்றிக்கான மந்திரம் என்னது? படி என்பது மட்டுமே. ஓகேவா? அதனாலதான் படி 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 சொல்றாங்க. நீங்க வீட்டுலதான் பிள்ளை குழவின்னு சொல்லி ஒரு குழவி பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? எங்க கொடுக்கட்டும்? எங்க கொடுக்கட்டும்? உச்சியில கொடுக்கட்டும், பாத்ரூம்ல கொடுக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு பிரைவேட் பிளேசஸ்ல கொடுக்கட்டும். கெடுமா இல்லையா? அதை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஏன் மாசமா இருக்கு? வீட்டுல யாராவது மாசமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஓகே. அதனால நல்ல மோசமான கருத்து இல்ல. நீ சொன்னது மோசமான கருத்து இல்லமா? மாசமா இருப்பாங்கிறது எல்லாருமே சொல்லி என்ன பண்ணுவாங்க? அதை உடைக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழவிக்கு இன்னொரு குழவிய மாசமாக தெரியாது. அதுதான் விஷயம். அந்த குழவி கூடு கட்டி கொஞ்சம் போய்க்கணும், தன்னுடைய இனத்தை பெருக்கணுமா இல்லையா? அதுக்கு அது என்ன பண்ணும்? அந்த கூட்டை யாராவது உடச்சு பாருக்கீங்களா? என்னைக்காவது ஒட்டரை அடிக்கும் போதோ வீட்டுல ஒட்டரை அடிச்சாதான் தெரியும். அவ்வளவுதான். வீட்டை பெருக்கினாதான் தெரியும். வீட்டை பெருக்கினாலே இந்த ரூம் நானு, அந்த ரூம் யாரு? அவன் மட்டும் சும்மா சேர பார்த்துட்டு இருக்க. அவளையும் பெருக்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் கிச்சன் மட்டும் தான் பெருக்குவேன், எனக்கு வாசல் மட்டும் தான் நான் பெருக்குவேன், அவளை அதை செய்ய சொல்லுங்கன்னு போயிட்டு. ஓகே ரைட். அந்த கூட்டை யாராவது உடச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உள்ள என்ன இருக்கும்னா பச்சை கலர்ல உடச்சு பார்த்துருக்கியா? புழு இருக்கும். பாத்தீங்களா? பச்சை கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும், இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்பைடர் பூச்சிகள் இருக்கும். எதுக்கால பூச்சி மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். இந்த குடவி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான புழுக்களை கொத்தி கொண்டு போய் அந்த கூட்டுல வச்சு மண்ணை வச்சு அடைச்சிட்டு வெளியே இருந்து ஹம் பண்ணிட்டே இருக்கும். எண்ணெய் போலாக எண்ணெய் போலாக எண்ணெய் போலாக என்ன மாதிரி ஆகும் என்ன மாதிரி ஆகும் என்ன மாதிரி ஆகும் என்ன மாதிரி ஆகும் சொல்லி என்ன பண்ணுமா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃபைன் டே அது என்னாகுது? அந்த புழுக்கள் உள்ளது வெளியே வரும்போது குழவியாக மாறி இருக்கிறது. தட் இஸ் கால்ட் தி பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட். இது பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட். வார்த்தைக்கு உயிரை கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது, உயிரை எடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீ எல்லாம் எங்க உருப்பட போற அப்படின்னா என்ன போய் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமாடா, விடுறா, கவலைப்படாதா, சொன்னப்பனா லைஃப்ல எவ்வளவோ இருக்கு, என்னவோ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணா நல்லா வர, நீலாம் நல்லா வரலான்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நல்லா வரதா இல்லையா? அப்போ அந்த குடவை என்ன பண்ணுது? எண்ணெய் போலாக சொல்லி 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 அதே மாதிரி ஒரு இனத்தை உருவாக்குகிறது. அதனாலதான் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? படி 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 என்று சொல்கிறார்கள். படி என்பது மட்டுமே வெற்றிக்கான ஒரே படி. இந்த படி ஏறணும் அப்படின்னா ஒரு படி ஏறணும். அது என்ன படி? என்ன படி? என்ன படி? இந்த படி இருக்குல்ல, வெற்றிக்கான ஒரு படி. இந்த படி நம்ம கிட்ட வரணும், இல்ல இந்த படி ஏறணும் அப்படின்னா ஒரு படி ஏறணும். இந்த படி ஏறாம என்ன பண்ண முடியாது? அந்த படியை அடைய முடியாது. அந்த படி எந்த படி? எந்த படி? என்ன படி? கீழ்படி. என்ன படி? கீழ்படி. இந்த கீழ்படி கிடையாது.
எந்த படி? கீழ்படி. வெற்றிப்படி ஏறணும் அப்படின்னா நமக்கு என்ன படி இருக்கணும்? கீழ்படிதல் இருக்கணும். கீழ்படி இருக்குதா? கீழ்படி இருக்குதா? நீங்க வீட்டுலதான் பிள்ளை குழவின்னு சொல்லி ஒரு குழவி பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? எங்க கொடுக்கட்டும்? எங்க கொடுக்கட்டும்? உச்சியில கொடுக்கட்டும், பாத்ரூம்ல கொடுக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு பிரைவேட் பிளேசஸ்ல கொடுக்கட்டும். கெடுமா இல்லையா? அதை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஏன்? மாசமா இருக்கு. வீட்டுல யாராவது மாசமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஓகே, அதனால நல்ல மோசமான கருத்து இல்ல. நீ சொன்னது மோசமான கருத்து இல்லமா, மாசமா இருப்பாங்கிறது எல்லாருமே சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதை உடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழவிக்கு இன்னொரு குழவிய மாசமா இருக்க தெரியாது. அதுதான் விஷயம். அந்த குழவி கூடு கட்டி குஞ்சு பொறிக்கணும், தன்னுடைய இனத்தை பெருக்கணுமா இல்லையா? அதுக்கு அது என்ன பண்ணும்? அந்த கூட்டை யாராவது உடைச்சு பாருக்கீங்களா? இன்னைக்கு அது ஒட்டரை அடிக்கும் போதும் வீட்டுல ஒட்டரை அடிச்சாதான் தெரியும். அவ்வளவுதான். வீட்டை பெருக்கினாதான் தெரியும். வீட்டை பெருக்கினால இந்த ரூம் நானு, அந்த ரூம் யாரு? அவன் மட்டும் சும்மா செல்ல பார்த்துட்டு இருக்கா. அவளையும் பெருக்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் கிச்சன் மட்டும் தான் பெருக்குவேன், எனக்கு வாசல் மட்டும் தான் நான் பெருக்குவேன், அவளை அதை செய்ய சொல்லுங்கன்னு போயிட்டு. ஓகே ரைட். அந்த கூட்டை யாராவது உடைச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன தெரிஞ்சுக்கும்? உள்ள என்ன இருக்கும்னா பச்சை கலர்ல உடைச்சு பார்த்துருக்கியா? புழு இருக்கும். பாத்தீங்களா? பச்சை கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்பைடர் பூச்சிகள் இருக்கும். எதுக்கால பூச்சி மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். இந்த குடவி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரியான புழுக்களை கொத்தி கொண்டு போய் அந்த கூட்டுல வச்சு மண்ணை வச்சு அடைச்சிட்டு வெளியே இருந்து ஹம் பண்ணிட்டே இருக்கும். எண்ணெய் போலாகு, எண்ணெய் போலாகு, எண்ணெய் போலாகு, என்ன மாதிரி ஆகும், என்ன மாதிரி ஆகும், என்ன மாதிரி ஆகும், என்ன மாதிரி ஆகும் சொல்லி என்ன பண்ணுமா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃபைன் டே அது என்ன ஆகுது, அந்த புழுக்கள் உள்ளது வெளியே வரும்போது குழவியாக மாறி இருக்கிறது. That is called the power of spoken word. என்னது? power of spoken word. வார்த்தைக்கு உயிரை கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது, உயிரை எடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீ எல்லாம் எங்க உருப்பட போற அப்படின்னா என்ன போய் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமாடா, விடுறா, கவலைப்படாதா. சொன்னா போனா லைஃப்ல எவ்வளவோ இருக்கு, என்னவோ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணா நல்லா வராங்க. நீலாம் நல்லா வரலான்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நல்லா வரலாம் இல்லையா? அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, எண்ணெய் போலாக, எண்ணெய் போலாகன்னு சொல்லி 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 அதே மாதிரி ஒரு இனத்தை உருவாக்குகிறது. அதனால்தான் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, படி 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 என்று சொல்கிறார்கள். படி என்பது மட்டுமே வெற்றிக்கான ஒரே படி. இந்த படி ஏறணும் அப்படின்னா ஒரு படி ஏறணும். அது என்ன படி? என்ன படி? என்ன படி? இந்த படி இல்ல வெற்றிக்கான ஒரு படி. இந்த படி நம்ம கிட்ட வரணும், இல்ல இந்த படி ஏறணும் அப்படின்னா ஒரு படி ஏறணும். இந்த படி ஏறாம என்ன பண்ண முடியாது, அந்த படியை அடைய முடியாது. அந்த படி எந்த படி? எந்த படி? என்ன படி? கீழ்படி. என்ன படி? கீழ்படி. இந்த கீழ்படி கிடையாது. எந்த படி? கீழ்படி. வெற்றிப்படி ஏறணும் அப்படின்னா நமக்கு என்ன படி இருக்கணும்? கீழ்படிதல் இருக்கணும். கீழ்படி இருக்குதா? கீழ்படி இருக்குதா? இன்னைக்கு நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் என்ன பண்ணுவீங்க? அதைத்தான் என்ன பண்ணுவீங்க? அறுவடை செய்வீர்கள். அப்படின்னா இந்த கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய பலனும் எப்படிதான் இருக்கும்? நல்ல விதமாக இருக்காது. இருக்காதா இல்லையா? இருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம். உடல் சொல்லுங்க. உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம். உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம். ஆன்மீகம் இந்நான்கையும் கடந்த பின்தான் எதிர்காலம். உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம் இந்நான்கையும் கடந்த பின்தான் எதிர்காலம். இது வேண்டி இன்றை படித்திடு எவர்னாலும். உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம் இந்நான்கையும் கடந்தால்தான் எதிர்காலம். இது வேண்டி இன்றே படித்திடு எவர்னாலும். இது வேண்டி இன்றை பணிவிடு எவர்னாலும். இது வேண்டி இன்றே கீழ்ப்படிந்திடு எவர்னாலும். WHO சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் கேள்விப்படுறீங்களா? உலக சுகாதார நிறுவனம். ஓகே, அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் பண்ணி ஒரு எச்சரிக்கையை இந்திய மக்களுக்கு கொடுத்தார்கள். என்ன அப்படின்னா,
2020 இந்தியா will become the capital for diabetes. உலக நீரிழிவு நோய்களின் தலைநகரமாக எது இருக்குமா? இந்தியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எப்போ 2000 முன்னாடி எடுத்த சர்வேல 2020 இந்தியா will become the capital for diabetes சொல்லி சொன்னாங்க. ஆனா அதை நாம எப்போவே அச்சீவ் பண்ணோம்? 2010 அச்சீவ் பண்ணிட்டோம். ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கலாமா? செருப்பு செருப்புல எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அழைச்சிடுவோம். நல்லாகப்பட்டு காய் துப்புனாலும் என்ன பண்ணிடுவோம்? துப்பிக்கிடுவோம். கண்ணாடியை பார்த்து கரடி பொம்மை எவ்வளவுன்னு யார் கேட்டுடுவா? நான் வந்து கேட்டுதான். அவனே 2020 தான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஆனா அதை நாம என்ன பண்ணிருக்கிறோம்? அதையும் தாண்டி சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன காரணம்? இந்தியர்களிடத்திலே என்ன ஜாஸ்தியா இருக்குது? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங்ஸ்க்கு வந்திருக்காங்க. எங்கே 2-3 பேர் ஒன்றாக கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? யார்? எங்கே 2-3 பேர் ஒன்றாக கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே யார் இருக்கிறார்? அடையாளம் காணப்படாத மனநலம் பாதிப்புக்குள்ளான நபர் இருக்காங்க. யார் இருக்கா? எங்கே 2-3 பேர் ஒன்றாக கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே யார் இருக்கிறார்? அடையாளம் காணப்படாத மனநலம் பாதிப்புக்குள்ளான நபர் இருக்கிறாங்களா? அப்படின்னா வீட்டுக்கு வீடு யார் இருக்கா? வீட்டுக்கு வீடு யார் இருக்கா? வீட்டுல அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, 3 பேருக்கு மேல இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? அப்ப 2-3 பேர் ஒன்றாக கூடி இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல யார் இருக்காங்க? அதனாலதான் இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம்? லூசு, மெண்டல், கிறுக்கு, பைத்தியமா பிடிச்சிருக்கு ஒவ்வொருத்தரையும் அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டு எப்படி அந்த குழவி சொன்ன வார்த்தையை சொல்லி சொல்லி அதே இனத்தை பெருக்கியதோ அதே மாதிரி நம்ம மக்கள் என்ன பண்ணிருக்கோம்? லூசு, மெண்டல், கிறுக்குன்னு சொல்லிட்டு அதை முக்கியமாக்கி கொண்டு இருக்கோம். இருக்கா இல்லையா? இன்னைக்கு இந்த பையன் போன் பண்ணி கேட்கலாம், இந்த பிள்ளை ரெஸ்ட் ரூம் இருக்கிறான், இப்படி என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறது என்ன பண்ணணுமா? ப்ரூஃப் பண்ணணுமா? இந்த பையன் என்ன பண்ணிட்டு பிள்ளை வந்து சொல்றான், சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான். லவ் பண்ணது ஓகே, நானே இப்ப என்ன இருக்குது? இரிஃபிகேஷன் சொல்லி ஒழுங்கவும் முடியல, கசமிஃபிகேஷன் சொல்லி துப்பவும் முடியல. டார்ச்சரா இருக்கு. சந்தேகப்படக்கூடிய எண்ணங்கள், புத்திகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பயங்கர சினிமேட்டிக்கான சீன்ஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் நடக்கும். ஒரு 8 படிக்கக்கூடிய பிள்ளை பயங்கர லவ் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொண்டு வந்து விடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல, கவுன்சிலிங் கொடுங்க. இந்த பிள்ளை எங்க பிடிச்சாங்க? கன்னியாகுமரியில போய் பிடிச்சிருக்காங்க. எப்படி? பிள்ளை பள்ளிக்கூடத்துல போய் படிச்சு பட்டம் வாங்கலான்னு பார்த்தா பக்கத்து கிளாஸ் பிள்ளைகிட்ட பரதா வாங்கிட்டு அப்பா ஆட்டோல வந்து அப்பா ஆட்டோ திரும்பி போறதுக்குள்ள நேரே பையன் கூட போய் சேர்ந்து சுத்தி கன்னியாகுமரியில போலீஸ் கிட்ட மாட்டிருக்கிற சின்ன பிள்ளையா இருக்க இந்த பையனுக்கு சம்மந்தம் சொல்லி பிடிச்சி தகவல் கொண்டு வந்து ஸ்கூல்ல சொல்லி பேரண்ட்ஸ் மூலமா வந்திருக்கான். ஒரு தெனாவட்டா நின்று பேசுறாங்க. எங்க காதல் எப்படிப்பட்ட காதல்? எங்க காதல் எதையும் தாண்டி காதல் புனிதமானதுதான். பட் 8ஆம் கிளாஸ் பிள்ளையோட காதல் எதையும் தாண்டி புனிதமானதுதான். உங்க காதல் கதையை சொல்றேமா அப்படின்னு கேட்டா சிரிப்பா இருக்கும், பயங்கரமா இருக்கும். உண்மையிலே படம் எடுக்கலாம். நான் படம் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா நயன்தாரா வச்சு எடுப்பேன். அப்பேற்பட்ட ஒரு சீக்வன்ஸ் சரியா? ஓகே. எப்படிமா லவ் ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு மெசேஜ் வந்து என்ன இருக்குது? மொபைல் வந்திருக்கு. என்ன இருக்குது? ஹாய் பாய் நாய்லாம் இப்பெல்லாம் கிடையாது. நீ எந்த காலத்துல இருக்கீங்கன்னு தெரியல சரியா? மெசேஜ் என்ன மெசேஜ்? அந்த பிள்ளைக்கு மொபைல் வந்த மெசேஜ், நீ அவதான. என்ன மெசேஜ்? முதல் மெசேஜ் from an unknown number. என்ன கண்டென்ட்? நீ அவதான அப்படின்ட்டு ஒரு மெசேஜ். எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஒரு மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மைண்ட் எப்படி வேலை செய்யும்? அது யாரா இருக்கும் தலை ஆடுறது பாருங்க. ஆமா எனக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ஆர்வம். நிலாவுக்கு தூங்குறது படுத்து ஆம்பளை பயிரெல்லாம் இப்ப அப்படியே எட்டி பாக்குறாங்க. என்ன சொல்ல போறாரு? ஏதோ வேற கதை ஓட நினைச்சுட்டு. ஓகே, சோ நீ அவாதான அப்படின்னு ஒரு மெசேஜ். இதுல எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு? பயங்கரமா கியூரியாசிட்டி யாரும் தெரிஞ்சிடும். 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளை. அப்போ யோசிப்பாங்க யாரா இருக்கும், யாரும் அந்த நினைப்பு ஸ்டார்ட் பண்றது எப்படிதான் லவ்? அண்ணா, அக்கா, ஆன்டி, மேடம், சாரு, டீச்சர்னு சொல்லிதான் என்ன ஆகுது ஸ்டார்ட். யாரா இருக்கும்? அந்த அண்ணனா இருக்கும், இந்த அண்ணனா இருக்கும், அவங்களா இருக்கும், இவங்களா இருக்கும், அவனா இருக்கும், இவனா இருக்கும் சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு என்ன ஆகுது? 3 நாளா மண்டை பிரச்சனை. இதுல பெருமையா சொல்லிக்கலாம்.
3 நாளா நான் மெசேஜ் அனுப்பல. அங்கிருந்து எனக்கு மெசேஜும் வரல. யாராவது நான் யோசிப்பேன், டியூஷன் போங்க, டியூஷன்ல இருந்தா அங்கேயா இங்கேயா அப்படின்னு சொல்லி உடனே இப்ப டக்குனு ஒரு பதில் மெசேஜ் அனுப்புறா. என்ன அனுப்பிருப்பா? 3 நாள் கழிச்சு அந்த பிள்ளை என்ன பண்ணுது? பதில் மெசேஜ் அனுப்புறான். என்ன மெசேஜ் அனுப்பிருப்பா தம்பி சொல்லுமா? அந்த பையன் அனுப்புற மெசேஜ் என்னது? நீ அவாதான. ஓகேவா? 3 நாள் கழிச்சு இந்த பிள்ளை அனுப்புற மெசேஜ் என்ன மெசேஜ்? அவமா நான் தான் எல்லாம் நான் 9 வச்சு எடுக்க மாட்டேன், அந்த மாட்ட காய்ச்சல வந்து காய் தூக்கிட்டு போயிடும். ஓகேவா? சோ அவன் அனுப்புற மெசேஜ் பார்த்து மெர்சல் ஆயிட்டேன். நீ அவாதான மெசேஜ் அனுப்பியிருக்கான். 3 நாள் கழிச்சு இவன் மெசேஜ் அனுப்புறான். நீங்க அவங்க தானே. யாரு? இந்த மெசேஜ் அனுப்பி பழகின பிள்ளைகளுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கும், வெளியே சொல்லாம இருப்பாங்க. நான் சொன்ன பட்ச கரெக்டான. ஓகேவா? இந்த பிள்ளை அவனுக்கு அனுப்புற மெசேஜ் என்னது? நீங்க அவங்க தானே. இப்ப எப்படி இருக்கும் அந்த பையன் எப்படி இருக்கும்? அப்ப அவன் அதுக்கு பதில் அனுப்பணுமா இல்லையா? பதில் அனுப்பணுமா இல்லையா? இவன் 3 நாள் கழிச்சு அனுப்பியிருக்கான். அவன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன பண்ணான்? மெசேஜ் அனுப்பிட்டான். என்னன்னு என்ன அனுப்பிடுவான்? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மெசேஜ் அனுப்புறான். அப்படின்னா நம்ம பையன் பாத்தீங்க, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 10 பசங்களுக்கு போன் பண்ணா போதும், 7 பேர் ரீசார்ஜ் பண்ண தயாரானா. இன்னைக்கு நீ பண்ண வேண்டாம், எங்க அப்பா பண்ணிட்டாங்க, எங்க அம்மா பண்ணிட்டாங்க, எங்க அக்கா பண்ணிட்டா, அவரோட யாரும் வேண்டி இருக்கு. பிள்ளைய போய் சொல்லி இந்த மாசத்துக்குள்ள எந்த ஒரு நாளைக்கு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட் வாங்க வேண்டியது. அப்படிதான் அந்த அளவுக்கு நம்ம பசங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? புக்கும் கையுமா இருப்பான்னு பார்த்தா பப்ஜியும் கையுமா இருக்கான், இல்லன்னா செல்போனும் ஷார்ட்டிங்குமா ரொம்ப பிஸியா இருக்கிறான். அதனால என்ன பண்ணிட்டான்? டக்குன்னு மெசேஜ் அனுப்பிட்டான். நீ அவதான அனுப்புன மெசேஜுக்கு 3 நாள் கழிச்சு வந்த ரிப்ளை நீங்க அவங்க தானு சொல்லி கேட்டுட்டு அனுப்பியிருக்கான். அது இம்மீடியட்டா அனுப்பிட்டான் விஜய் சேதுபதி. யாரு இந்த படத்தை யாரை ஹீரோ போடலாம்? 9 நாளா ஹீரோயினா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹீரோ யாரை போடலாம்? கலை போடுமா, தளபதி போடுமா, விஜய் சேதுபதி போடுமா, யாரை போடலாம்? நீ எத்தனை ரோஜாக்கள் இருக்கிறீங்க, எத்தனை சத்தியம் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாராங்க ரோஜா? ரோஜா ரோஜா வாயில ட்ரெண்ட் ஆயிட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன? நீங்க அவதான. செகண்ட் மெசேஜ் 4 காலேஜ்ல கிளாஸ் எடுக்கும்போது பிள்ளைங்க எப்படி என்ன பண்ணணும்? பேரஃப்ரைஸ் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி பேரஃப்ரைஸ் பண்ண சொல்லணும். எவ்வளவு அழகா கவனிக்கிறாங்க பாத்தீங்களா? நீ அவதான, நீங்க அவங்க தானே. இதே பிள்ளைங்க ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர்ஸோ ப்ரொஃபசர்ஸோ பாடம் நடந்தா இங்க இருந்து மண்டையை கட்ட வேண்டியது, கீழே ஏதாவது பொத்து போட வேண்டியது, அப்பதான் பேன் பார்க்க வேண்டியது, பேனுக்கே வலிக்காம சுரிஞ்சு விட வேண்டியது. இந்த ஸ்டால் அங்க எடுத்து, இந்த லெகின்ஸ் இங்க நான் எடுத்தேன், ஏன் மச்சான் என்ன வச்சிருக்கேடா, என்ன கல்யாணம் வச்சிருக்கேடா, கூலி வச்சிருக்கேடா, ஆன்ஸ் வச்சிருக்கேடா, கணேஷ் வச்சிருக்கேடான்னு அங்கே கேட்க வேண்டியது. மச்சி இன்னைக்கு கேம் போடணும், இத்தனை மணிக்கு வச்சு இந்த லெவல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியது. ஒழுங்கையான ஒரு பாடம் கவனிக்கணும்னு நினைச்சாலும் அவனை மண்டையை தட்ட வேண்டியது, பின்னாடி இருந்து காலை நோண்ட வேண்டியது, இல்லைன்னா டீச்சர்ஸையே சத்தம் போட்டு கத்தி கூப்பாடு போட்டு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது. கேள்வி கேட்டா எந்திரிச்சு நிற்கிற பேர்ல குழஞ்சு நிற்கிறது, சரியான முறையில பதில் கொடுத்தது கிடையாது. அப்படிதான் நிற்பேன், இல்லைன்னா ஒரு மாதிரி விரைப்பா பாக்குறது, இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியது. அப்படின்னா ஆனா நீங்க அவங்க தானே, நீங்க அவங்க தானே அப்படின்னு ஒரு மெசேஜ என்னமா உங்களுக்கு வாங்கிட்டு பதில் சொல்றோம். பாத்தீங்களா இளைஞர்களே, உங்களுடைய சிந்தனை சிறங்களும் உங்களுடைய கற்பனை குதிரைகளும் எங்கே போய்கொண்டிருக்கிறது? எங்க போயிட்டு இருக்குது? நல்ல வழியை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா, இல்லைன்னா ஒரு இன்ஸ்டன்ட் சந்தோஷத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா? அவன் இமீடியட்டா ரிப்ளை அனுப்பிட்டான். என்னன்னு? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நீ அவன் தானே, நீங்க அவங்க தானே. எப்படி தெரியும்? எப்பேற்பட்ட வேலை வெட்டி இல்லாத வெண்ணையும் விளக்கணையும் இருந்தது அவன் இமீடியட்டா அனுப்பியிருப்பான். இல்லைன்னா இப்படி எத்தனை பேருக்கு அனுப்பி எக்ஸ்பர்டைஸ் ஆகியிருந்தா இவனுக்கு இப்படி ஒரு கான்வர்சேஷன் டக்குன்னு வரும். இன்னைக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு தவங்க 8ஆம் கிளாஸ் பிள்ளைகள் வேலை என்ன பண்ண முடியல, மிஞ்ச முடியல. உங்களோட வாட்ஸ்அப் ஷார்ட்டை பார்த்தாதான் என்னெல்லாம் தெரியும், எத்தனை படம் எடுக்கலாம், எத்தனை ஸ்கிரிப்ட் எடுக்கலாங்கிறது தெரியும். அப்படிதான் ஆமாவா இல்லையா? அப்போ அவன் என்ன பண்றான்? இமீடியட்டா ரிப்ளை பண்றான். என்னன்னு எப்படி தெரியும் அப்படின்னு பதில் என்ன பண்ணுமா இல்லையா? என்ன இருக்கா? எனக்கு தெரியும்னு நம்புறா பாருங்களேன். அப்பதான் நான் கேட்டேன், இது உனக்கு எத்தனாவது லவ்மான்னு. அப்பதான் நான் கேட்டேன், இது உனக்கு
எத்தனையாவது காதல் அப்படின்னு சொல்லி. சரி, நான் கேட்டதுக்கு ஆழமான அர்த்தங்களும் உண்டு. அது 6th படிக்கும் போது ஒண்ணு, 7th டியூஷன் படிக்கும் போது ஒண்ணு, அவங்க கையெல்லாம் ஆத்திருக்கே வரும்போது இல்ல அது ஒரு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. சோ அது ஒரு லவ் அஃபேர் ஆச்சு. பட் இப்ப என்னாச்சு, இது ரொம்ப சிவியர், ரொம்பவே சீரியஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கு. இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, தயவு செய்து உங்கள் காதலில் நீங்கள் தோற்காதீர்கள். உங்கள் காதலில் நீங்க என்ன பண்ணணும், வெற்றி அடைய வேண்டும். காதல் தோல்வி, முதல் காதல் தோல்வி என்ன இருக்குது, மல்டிபிள் லவ் அஃபேர்ஸுக்கு காரணகர்த்தாவாய் கொண்டிருக்கிறது. ஒரு காதல தோற்றவங்க இனிமேல் இதுல விடக்கூடாதுன்னு கையேறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த நாள் இன்னும் இப்படி கையேறது அப்படின்னு கையை பிடிச்சானா என்ன ஆயிருது. நீங்க அப்படியே படங்கள்லயே அப்படிதான் இருக்கு. அப்படின்னா இடிச்சா காதல் வருது, முறைச்சா காதல் வருது, பேசினா காதல் வருது, பார்த்தா காதல் வருது, நின்னா காதல் வருது. 8ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல தான் காதல் வருது. இந்த காதல் கரை சேருமா, சேர. ஆக ஃபெயிலியர்ல தான் போகும். இந்த ஃபெயிலியர் லீட்ஸ் டு பல வகையான அபிராமிகள் உருவாவதற்கு காரணமாயிருக்கு. அபிராமி கதை தெரியுமா? அபிராமி கதை தெரியுமா? பிரியாணி அபிராமி அவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சவங்க தான். ஆனா கடைசியில் என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு கறித்துக்கு ஆசைப்பட்டு தங்கள் காதலுடைய நினைவாக கிடைத்த அந்த 2 குழந்தைகளையும் கொண்டுட்டு இன்னொருத்தவங்க போயிட்டாங்க. முதல் காதல் தோல்வி, நீங்கள் திருமணம் ஆனாலும் திரும்ப திரும்ப உங்களை தொடர்ந்து முன்னேறும். ஆகவே காதல் செய்வீர் எப்பொழுது 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 நீங்க எல்லாம் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. யாரு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வேண்டாம், உங்களை பெத்த எங்களுக்கு என்ன தெரியும், பொண்ணு பார்த்துட்டு கெட்டி வைக்க தெரியும், மாப்பிள்ளை பார்த்து கெட்டி வைக்க தெரியும் சொல்லி சொல்லிடுவாங்க. திருமணத்திற்கு பின் நீங்கள் திருமணம் செய்து கொண்ட நபரை காதலியுங்கள், அந்த காதலில் வெற்றியும் அடையுங்கள். ஓகேவா? ஓகே. சோ இன்னைக்கு நிறைய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் மொபைல் யூஸ் பண்றதுனாலையும் இந்த காதல் போன்ற விவகாரங்களில் மாட்டிக்கொள்வதனாலையும் நடந்து கொண்டிருக்கு. ஓகேவா? உடல் சரியா கவனிக்கல, உள்ளமும் சரியா கவனிக்கல. ஒழுக்கம்னா என்னது? ஒழுக்கம்னா என்னது? ஒழுக்கம்னா டிசிப்ளின். என்ன டிசிப்ளின்? படித்து நடப்பது, படித்துக் கொண்டு இருப்பது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, உங்களுக்கான இலக்கை தேர்ந்தெடுத்து அதன்படி பயணிப்பது. இது போன்ற விஷயங்கள் தான் என்னது? ஒழுக்கம். ஆன்மீகம் உங்களுக்கு தெரிந்தவரை, உங்களால் முடிந்தவரை உங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உதவி செய்ய வேண்டும். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இத்தகைய நற்குணங்களை வளர்த்துக் கொண்டால் மட்டுமே உங்களுக்கு என்ன இருக்கும்? எதிர்காலம் என்ற ஒன்று. ஓகே. உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம், இந்த 4ஐயும் கடந்தால்தான் இளைஞர்களை உங்களுக்கு எதிர்காலம். படிக்கிற விஷயங்கள் மைண்ட்ல ஏறாம இருக்கும். லாங்குவேஜ் ஒரு பெரிய பேரியரா இருந்துட்டு இருக்கும். ஓகேவா? பேசுறது ஒரு சிரமமா இருக்கும், கூச்ச உணர்வோட இருக்கும். இந்த மொபைலையே பாசிட்டிவா எப்படி யூஸ் பண்ண அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாம கூட இருக்கிறாங்க இல்லையா? இருக்கிறாங்க. மொபைல் யூஸ் பண்றாங்க, நல்ல விதத்துக்கு யூஸ் பண்றாங்களா, இல்ல தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்களா? ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுதா, ஃபேஸ் பண்ண முடியுதா, இல்லனா ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ண முடியுதா, இல்ல ஒரு இன்டர்வியூக்கான ரெஸ்யூம் ரெடி பண்ண முடியுதா, ஒரு அசைன்மெண்ட் ஏதாவது ரெடி பண்ண முடியுதா? பண்றாங்க இல்லையா? இங்கிலீஷ் பேசுறதுக்கு சாதாரணமா வருதா? சப்ஜெக்ட் வந்து கஷ்டமா இருக்கு இல்லையா? கணக்கு வருமா? எல்லாருக்கும் காமர்ஸ் வருமா? மேத்ஸ், சயின்ஸ் வருமா? எங்க பிள்ளைகளுக்கு கணக்கு வர மாட்டேங்குது, காமர்ஸ் வர மாட்டேங்குது, தமிழ் வர மாட்டேங்குது. காதல் வருமா? வந்துடும். பிள்ளைகளுக்கு கணக்கு வராது, காதல் வருது. அப்படின்னா பேங்க்ல போய் செல்லான எடுத்து ஃபில்லப் பண்ணி பணத்தை போட்டு எடுக்க தெரியுமா? அது தெரியாது. ஆனா Facebook, இன்ஸ்டால முன்ன பின்ன தெரியாத நபர்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து இல்ல அவங்கள ஃபாலோ பண்ண தெரியும். தெரியுமா இல்லையா? அப்படிதான் ஒரு இன்டர்வியூக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஆனா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு லைக்ஸ் எல்லாம் என்ன பண்ண இருக்கு, விதவிதமான கலர்ல ஹார்ட் கொடுக்க தெரியுது. பாத்தீங்களா? பச்சை கலர், மஞ்சள் கலர், ரோஸ் கலர் சொல்லிட்டு ஹார்ட் என்ன பண்றாங்க, வளைச்சி வளைச்சி போட்டு இருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது குளிக்கிறத எட்டி பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, பெரிய காம கொள்வன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது, பிள்ளைகளே குளிச்சு என்ன பண்றாங்க,
அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. குளிக்கிறது குதிக்கிறதெல்லாம் என்ன பண்றாங்க, வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்படிதான் இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு என் பிள்ளை மொபைல் யூஸ் பண்றான், என் பிள்ளை மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், மொபைல் பார்த்ததுல இருந்து யாரையும் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு எந்த பெற்றோரா சொன்னாங்க அப்படின்னா அடுத்து மருந்து மாத்திரைகள் யாருக்காவது கொடுப்பாங்க. ஆன்டி மொபைல் டிசார்டர் சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி யார் மொபைல் யூஸ் பண்றான்னு சொல்லி பிளேம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இனிமே மருந்து மாத்திரைகள் கொடுக்கக்கூடிய சூழல் வரும். அப்ப என்ன பண்ணலாம், இருக்கக்கூடிய மொபைல் கேஜெட்டை எப்படி உங்களுக்கு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. நிறைய ஆப்ஸ் இருக்குது, நல்ல வகையில பயன்படுத்துறது. ஓகேவா?